நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை. கடவுள் இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்ததை நம்மில் செய்தருள்வாராக என்கிற அற்புதமான வரிகளை நமக்கு தருகிற இன்றைய வாசகத்தினுடைய ஆழத்திற்குள் நாம் கடந்து சென்று இறைவன் அவருடைய அருள் வரங்களால் நம்மை இந்த நாள் மட்டுமல்ல இனி வருகிற நாட்களிலும் நிறைத்து ஆசிர்வதிக்க இந்த அதிகாலை வேளையில் மன்றாடி துதிப்போம். எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரின் நாயர், எனக்கேதும் குறையில்லை. இந்த திருப்பாடல் 23 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை என்கிற அற்புத வரிகளை நாம் பாடி துதித்து ஜெபித்து ஒப்பு கொடுக்கிற போது நம் ஆண்டவர் நமக்கு ஆயராயிருந்து நம்மை வழி நடத்துகிறார். குறையில்லாதபடி ஆயர் நம்மை நிறைவாய் வழி நடத்துகிறார். ஆகவே நம்மை அவர் கரம் பிடித்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையிலே அவரை பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரின் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவருடைய வழிகளை யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அப்படியாகவே நம்முடைய வாழ்வியல் தலங்களை நாம் உற்று பார்க்கிற போது பசும்புல் வெளி மீது நம்மை இளைப்பாறச் செய்து நீர்நிலைகளுக்கு நம்மை அழைத்துச் சென்று புத்துயிர் அளித்து நம் வாழ்விலே ஒரு புதிய ஆசீர்வாத திருப்பத்தை கொடுத்தவர் நம் ஆண்டவர். ஆகவே இந்த நல்ல தெய்வத்தை பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரின் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு உரைப்பது, தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சினேன் என்கிற வார்த்தைகள் எல்லாம்
கடவுளை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் எதை குறித்தும் கலங்குவதில்லை என்பதை உணர்த்தி கொண்டே இருக்கிறது. இதோ இந்த அற்புதமான வரிகளை நாம் வாழ்வில் நாம் உணர்ந்திருக்கிறோம். நம்மை சூழ்ந்திருந்த அந்த தீமைகள், நம்மை சூழ்ந்திருந்த பள்ளத்தாக்கிற்கு இணையான அடையாளங்கள் எல்லாவற்றையும் முறியடித்த ஆண்டவரை பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். ஆண்டவரின் ஆயர் எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரின் ஆயர் எனக்கேதும் குறையில்லை. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய எதிரிகளின் கண்முன்னே விருந்தினை நீர் ஏற்பாடு செய்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை சூழ்ந்து நிற்கிற, எங்களுடைய அழிவை நினைத்து கொண்டிருக்கிற, எங்களுக்கு அழிவை வருவிக்க எல்லா விதத்திலும் செயல்பட்டு கொண்டிருக்கிற தீமையின் ஆதிக்கங்களுக்கு, தீயவர்களுடைய செயல்பாடுகளுக்கு நீர் முற்றுப்புள்ளி வைக்கிறீர். அவர்களுடைய கண்கள் காணும்படி எங்களை உயர்த்துகிறீர். ஆண்டவரே, நீரே தொடர்ந்து உம்முடைய இரக்கத்தில் எங்களை தாங்கி வழிநடத்த, உம்முடைய இல்லத்தில் நாங்கள் நெடுநாள் வாழ்ந்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு ஆண்டவரின் வல்லமையான கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை. என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.